தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டை பஜ்லையும் அரசி மூதேவிட வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கொண்டு தான் வரோம். காரணம் இவன் இப்போ மதரசா பிள்ளைகளை பிடிச்சிக்கிறான். மதரசா பிள்ளைகளை வீடியோ காட்டி தான் இப்போ சம்பாதிக்கிறான். அந்த மதரசாவில் போயிட்டு இவன் போடாத கூத்து இல்லை. அந்த பிள்ளைகள்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறான். ஏண்டா ஒரு கேள்வி கேட்குறேன்னாலும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இவனுக்கு இல்லை. இவன் அல்லாஹ் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள். எங்களுக்கு இன்னும் கோபம் வருது. இந்த ஒரு வீடியோ பார்க்க போகல இன்னும் கோபமாக வருது. ஒரு பொடியண்ட வாப்பா என்ன தொழில் செய்கிறே, தேங்காய் மரத்தில் ஏறி தேங்காய் பிக்கிறது, அந்த பொடியன் ஒரு தரக்க தான் சொல்கிறான். ஆனால் இவன் அதை பல தரக்க சொல்கிறான். அதை கொஞ்சம் கேளுங்க. அதுக்கு போகிறோம் நான் இன்னும் பதில் தரேன் உங்களுக்கு. பாப்பா என்ன தொழில் செய்கிறாரு? தேங்காய் மரத்தில் ஏறி தேங்காய் பிக்கிறது இல்லை. ஏன்னா அப்போ தேங்காய் மரத்தில் ஏறி தேங்காய் பிக்கிறவர்கிட்ட புள்ள தேங்காய் தான் பிக்கணும்னு எங்கேயாவது சொல்லிக்குதா? இல்லை. அப்போ தேங்காய் மரத்தில் இருந்து தேங்காய் பிக்கிறவர்கிட்ட புள்ள என்ன செய்யணும்? அப்படியே நடந்து போங்க. அந்த மேடைக்கு மேலே இருக்கேன் போங்க. அந்த வெள்ளம் கூட வாப்பா பார்க்கணும், பார்த்து சந்தோஷப்படணும். போங்க 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 போங்க. நெல்லியெல்லாம் மேலா எது செஞ்சாலும் பசுந்தா செய்யணும். போங்க. உங்களோட வாப்பா தேங்காய் பிக்கிறாருன்னு சொல்லி நீங்க தேங்காய் பிக்க போ. இதுக்கெல்லாம் காரணமாய் மக்களே, இவனுக்கு வேலை வெட்டி இல்லை, வேலை செய்கிற ஐடியாவே இல்லை, வேர்வை சிந்துற ஐடியாவும் இல்லை, இது வேலை செய்கிற உடம்பும் இல்லை. இப்படி மக்களை காட்டி மதரசா பிள்ளைகளை தின்றதை காட்டி தான் இவன் சம்பாதிக்கிறான். இஸ்லாத்தில் இல்லாத உண்டு. ஒருத்தர் சாப்பிட்றத வீடியோ எடுத்து அதை காட்டி மக்கள்கிட்ட இருந்து காசு பிடுங்குறை இஸ்லாத்தில் எங்கேயுமே சொல்லில்லை. பப்ளிசிட்டி சதக்கா அதை தான் இவன் செஞ்சு கொண்டிருக்கிறான். அதை தான் நாங்கள் நிப்பாட்டணும். அதுவும் மதரசாட அனுமதியோடு, பிரின்சிபல்ட அனுமதியோடு. இது சரியா? நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்ரீலங்காவில் ஏதாவது சரி ஒரு மதரசாவில் இப்படி நடக்குதா? ஒரு மதரசாவில் உம்மா வாப்பா இருந்தாலும் ஒரு பிள்ளையை விட்டுட்டு மிச்ச நேரம் அந்த மதரசாவில் போயிட்டு பேசுகிறதுக்கு கேளா. ஆனால் இவன் மதரசாவில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்? கேள்வி. அதுவும் ஊரான் பிள்ளையில வீடியோ எடுக்கிறான் உமா வாப்பட பெர்மிஷன் இல்லாமல். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? அவட பிள்ளையை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வீட்டுக்கு போமே நான் ராவைக்கு எடுத்தாரேன். வாங்க வீட்டில் சோடாக்கி சாப்பாடு திங்க. சரி கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வாங்க, ரவுண்ட் போயிட்டு வாங்க. ஓ கேமரா ஒன்றில் தான். அந்த மவன் 3 ஸ்டார் ஹோட்டல் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமான விஷயம். ஆனாலும் இது நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்றுமே இல்லை. இவருக்கு தொழில் என்றதே இல்லை. பிரியாணி கடை இல்லை, சிசிடிவி கேமரா இல்லை. அப்போ இந்த சல்லி எல்லாமே எனக்கு எங்கால வருது? எல்லாம் மதரசா பிள்ளைகள்கிட்ட தான். அதனால தான் நாங்கள் இதை போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. வேலை வெட்டி இல்லாமல் ஸ்ரீலங்காலே பறக்க பாடுபட்டு படுக்க இல்லாத நிலைமையில் வைக்கிறாங்க சில மக்கள். எல்லாருமே இல்லை, உழைச்சியும் ஒன்றும் இல்லாமல் வைக்கிறாங்க. ஆனால் இவன் உழைக்காமல் இவனுக்கு இந்த சல்லியெல்லாம் எப்படி வருது? நல்லா யோசிச்சு பாருங்கள். நானும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். 3 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு இவர மவன் ஸ்விம்மிங் பண்ணுறாரு. அதை இவர் வீடியோ எடுத்து காட்டுறாரு எல்லாத்துக்கும். நான் சும்மா கேட்குறேன். இப்போ இவன் இந்த பொடியன்கிட்ட கேட்ட கேள்வியை இவன்ட மவன்கிட்ட யாரோ சரி உன்ட வாப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டேன்னா அவனுக்கு என்ன பதில் இருக்கும்? தெரியாது. வாப்பா என்ன செய்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. அந்த பொடியன் அவசரம் சொன்னால் வாப்பா தேங்காய் மரத்தில் ஏறி தேங்காய் பிக்கிறேன். ஆனால் இவனுக்கு அது கூட சொல்லலாம். யாட மண்டை பஜ்லிட மவனுக்கு. அவர் அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் நான் இன்னும் வார்னிங் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அம்ஜத் மௌலவிக்கு, ரவுலத்துல் உலமா பிரின்சிபல். இனி இவனை இந்த மதரசாக்கு எடுக்காதீங்க. நீங்கள் தலப்பா கேட்டீங்கன்னா பாவத்தை எங்கே போய்ட்டு தொலைக்க போகிறீங்களோ அல்லாஹ் வாழும். நேரத்தோடு சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. தயவு செய்து இந்த மூதேவியை உங்களோட மதரசாக்கு எடுக்காமல் நிப்பாட்டுங்க. இன்னொரு பதிவை நான் இதில் முக்கியமாக ஒரு பிள்ளை அவசரம் இவனைமாய் வரணும்னு நினச்சேன்டா வார தலைமுறை நாசமாகிடும். அதனால் யோசித்து முடிவெடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. இந்த நாய்வாளுக்கு எவ்வளவு திங்க கொடுத்தீங்க மாட்டா சல்லி அனுப்பி. இந்த நாய்வாளுக்கு இந்த சக்கிலிய நாய்வாளுக்கு இந்த சக்கிலியத்தை தோட்டல நான் பொறுத்து வளர்க்காம
சக்கிலிய வேச புள்ளைகள் ஏண்டே திட்டுட்டு குடுத்தீங்க இந்த நாய்வாளுக்கு கஞ்சா தூள் ஐசேச புள்ளைகள் முழு உலகத்தோடு பாரு முழு உலகத்தோடு பாரு இந்த தோட்டத்துல உள்ள இந்த பீசா மக்காம்ல உள்ள நாய்வாளுக்கு தின்ன குடுத்தீங்கிறான் இன்னொருத்தன் அனுப்பி இந்த நாய்வாளுக்கு பீசா மக்காம்ல ஊடா பேச்சு குடுத்தீங்கிறான் திண்டியா திண்டியா திண்டியான்னு கேட்டு ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்